DTD தாகம் தீரும் வரை ஆட்டமாட இது டான்ஸ் தமிழா டான்ஸ் முடிஞ்சா வந்து போகி போக நீ டான்ஸ் தமிழா டான்ஸ் உலகம் முழுவதும் கொண்டு போகுது டான்ஸ் தமிழா டான்ஸ் நிச்சயம் டான்ஸ் தமிழா டான்ஸ் உலக தமிழர்கள் அனைவருக்கும் உங்க ஆர்த்தியோட சிரம் தாழ்ந்த வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். ஆனந்தியோட வணக்கங்கள். நீங்க பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறது NAC Jewellers டான்ஸ் தமிழா டான்ஸ், powered by Stay Free Secure Extra Large and VK. ஓகே ஆர்த்தி, அதாவது போன எபிசோட்ல பயங்கரமா நம்ம கண்டஸ்டன்ட்ஸ்ல ஆடிட்டாங்க இல்லையா? இந்த வாரம் எல்லாரும் ரெடியா இருக்காங்க. ஆமா, என்ன கேக்கல என்னங்க நீங்க என்னமோ ரெடி ஆயிட்டே இருக்கீங்க? என்ன கல்யாணத்துக்கு ஏதாவது போறீங்களா? இதெல்லாம் என்னோட ப்ராப்பர்ட்டி. இத பத்தி நான் அப்புறமா சொல்றேன். ப்ராப்பர்ட்டியா? ஆமா, ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா வந்து இப்ப எல்லார் கையிலயும் என்ன இருக்கும்? எல்லார் கையிலயும் மைக்கா? அது நம்ம ரெண்டு பேர் கையில. பொதுவா எல்லார் கையிலயும் இப்ப உலகத்துல இருக்க எல்லாரும் மறக்காம தவறாம வச்சிருக்க விஷயம் என்ன? மொபைல் போன். பட் மொபைல் போன் வேலை செய்யணும்னா என்ன வேணும்? மொபைல் போன் வேலை செய்யணும்னா நாலா பக்கம் போகணும்னா டவர் இருக்கும். சோ இப்போ நம்ம முதல்ல 4 டவர், இந்த ஷோவோட 4 டவர், 4 சைடும் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் 4 சைடும் இருக்கிற சிக்னல் தர டவரை தான் வெல்கம் பண்ண போறோம். ஆமா, சோ நம்ம மென்டர்ஸ் வெல்கம் பண்ண போறோம்னு சொல்லுங்க. ஓகே, மஹி மாஸ்டர், பாப்பி மாஸ்டர், ஜானி மாஸ்டர், ஆண்ட்ரூ மாஸ்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம மொபைலுக்கு மொத்தத்துல சிக்னல் டவர் எல்லாம் கரெக்டா இருக்கு, ஓகேவா? பட் மொபைல் போன் வந்து ஆக்டிவா இருக்கணும்னா அதுக்கு முக்கியமா சிம் கார்டு தேவை. ஆமால, நம்ம சிம் கார்டு யாரு? நம்ம சீனி பிரகாஷ் மாஸ்டர். அண்ட் அவரோட கூட சேர்ந்து வரப்போறவங்க யார் தெரியுமா? யாரு? என்னதான் சிம் கார்டு இருந்தாலும் 4 சைடு டவர் இருந்தாலும் மொபைல் வந்து ஆக்டிவா இருந்தாலும் அந்த மொபைலுக்கே வந்து ஒரு லைஃப் வேணும்னா கண்டிப்பா பேட்டரி. சோ அந்த பேட்டரி யாருங்க? இந்த ஷோவோட உயிரோட்டம் யாரு? அதாங்க நம்ம இடுப்பழகி சிம்ரன். லெட்ஸ் வெல்கம் சீனி பிரகாஷ் மாஸ்டர் அண்ட் சிம்ரன். மேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க பாத்துட்டு எங்க எல்லாருக்கும் எனர்ஜி வந்துச்சு பயங்கரமா. ஒரே ஸ்பார்க்லிங்கா வந்திருக்காங்க மேம் இன்னைக்கு. ஒரே பிரைட்டா அப்படியே ஒயிட்ல குயின் மாதிரி. உங்களோட ஃபேவரட் கலர் என்னங்க? ஒயிட். சோ எல்லாரும் ஒயிட் கலர் Dress ஆர்டர் கொடுத்துருங்க. எல்லாருக்கும் இனிமே ஃபேவரட் ஒயிட் தான். அண்ட் மாஸ்டர், உங்களுக்கு நீங்க எப்போதும் கலர்ஃபுல்லா இருக்கீங்க, பட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர்? ப்ளூ. அதான் ரெண்டு பேருமே ஃபேவரட் கலர்ல வந்திருக்கீங்களா, ஹீரோ ஹீரோயின்ஸ் மாதிரி? ஓகே, சோ இன்னைக்கு உங்களோட ஃபேவரட் ரவுண்டா இருக்க போதாமா? ஆமா, இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி ரவுண்ட் மாஸ்டர்ஜி. நான் எதுக்கு இவ்வளவு சிம்பிளா வந்திருக்கேன்னா, பிகாஸ் ஆர்த்தி இன்னைக்கு பயங்கரமா ப்ராப்பர்ட்டியோட வந்திருக்காங்க. என்னோட ப்ராப்பர்ட்டி தோ கையில வச்சிருக்கேன் மேம். வீட்டு பத்திரம், அப்புறம் என்கிட்ட இருந்த நகை, என்கிட்ட இருக்க காஸ்ட்லி ட்ரெஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரவுண்ட், ப்ராப்பர்ட்டி வச்சுதான் ஆடணும்னாங்க. என்ன மேம் எல்லா ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்து. ஆமா, இவங்க ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க, அது கொண்டு வந்திருக்காங்க. நம்மள இனிமே தான் வாங்கணும். மேம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் குரூப்ஸ் யூஸ் பண்றாங்க. ஏதாவது டிப்ஸ் ஏதாவது கொடுக்க விரும்புறீங்களா? சிங்க் அண்ட் கோஆர்டினேஷன் கரெக்டா இருக்கணும் குரூப் யூஸ் பண்ணும்போது. ஏன்னா நீங்க தனியா ஆடல, குரூப்போட ஆடுறீங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. ஓகே, ஸோ ப்ளீஸ் டேக் யூர் சீட் சார். ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாயே. ஸோ ஆனந்தி, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் யாரு? ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் அவரு கொஞ்சம் துருதுருன்னு இருப்பாரு. கொஞ்சம் இன்னைக்கு ரோபோட்டிக் மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிருக்காரு. ஓஹோ, அவர் கூப்பிடலாமா? கண்டிப்பா. நவீன். Oh my God! Ladies and gentlemen, I give you the new reigning champion of the வாங்க நவீன், என்ன காஸ்டியூம் இது? என்ன இது? எங்க வீட்டு பக்கத்துல கூட மழை பெஞ்சு தண்ணி நிக்குது, தூர் வர்றீங்களா? என்ன பண்ண போறீங்க? இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு டிஃபரெண்டா பண்ணனும்.
ஓகே ஆல் தி பெஸ்ட். Thank you. ஓகே ப்ராப்பர்ட்டி ரவுண்டோட ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் ரெடியா இருக்காங்க. சோ ஆரம்பிச்சிடலாமா? ஓகே Okay, cheer up guys. All the best. நல்லா சூப்பரா அப்படி சுத்தமெல்லாம் பண்ணீங்களா? அது ஜட்ஜஸ் கிட்ட தான் கேட்கணும். ஜட்ஜஸ் கிட்ட கேட்கணுமா? சிம்ரன் மேம் நீங்க சொல்லுங்க. நல்லா ட்ரை பண்ணீங்க நவீன் நீங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு. ஏன்னா எவ்வளோ ஹெவியான ப்ராப்பர்ட்டிஸோட ஆடுறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் அந்த பேக் ஃபிளிப் பண்ணீங்க, தட் வாஸ் ரியலி குட். அண்ட் இன்னும் நீங்க பண்ணிருக்கலாம். ஓகே நவீன். ஓகே இப்போ நம்ம சினி மாஸ்டர்ட்ட கேட்போம். மாஸ்டர் உங்களோட கமெண்ட்ஸ். நவீன் தப்பு பண்ணாலும் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்க, புரிஞ்சுதா? எப்போ உங்கள் கண்ணில் உங்கள் பாடியில் கான்ஃபிடென்ட் லெவல் போயிடுச்சோ அப்போது பாதி வாரம் நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க. எப்போவுமே அந்த ஐஸில் வந்து எப்போவுமே கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் கான்ஃபிடென்ட் லெவலாக பண்ணணும். அதுவும் குரூப்புன்னு பார்க்கும்போது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் குரூப் இல்லை. ஸோ பண்ணும்போது பர்ஃபெக்டாக பளிச்சுன்னு இருக்கும். பண்ணும்போது புது கான்செப்டாக இருக்குது, புதுசாக எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஷுட் மேக் தி பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். நோ கான்ஃபிடென்ட் விடாதீங்க, அடுத்த வாட்டி கிழிச்சிருங்க. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே ஃபைன். Thank you Naveen. Thank you so much. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் யார் ஆனந்தி?
அதுக்கு முன்னாடி ஆர்த்தி பாத்தீங்களா ப்ராப்பர்ட்டி ரவுண்ட்ல ஃபர்ஸ்டே நம்ம நவீன் வந்து சூப்பரா ஆடினாரு. இது டிஃபரெண்டா ட்ரை பண்ணி சவுண்ட் ட்ராக் இல்லாம கையில அப்படி எல்லாம் பண்ணாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம மத்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கேன் நான். ஆமா, அண்ட் ஜட்ஜஸோட எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் முக்கியமா இன்னைக்கு எலிமினேஷன் வேற இருக்கு. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எலிமினேஷனுக்கு வரோம்னு நினைக்கிறேன். அதனால ப்ளீஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா கோஆர்டினேஷன், சிங்க்ரனைசேஷன் இதெல்லாம் எல்லாருமே ரொம்ப நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? நம்ம பார்க்க போற பெர்ஃபார்மன்ஸ் யாருடையது எஸ் பண்ணி சொல்லலாமா? ஆமா, இப்போ வந்து ஒரு கேர்ள் பெர்ஃபார்மரை கூப்பிடலாம். ஏன்னா நம்ம அளவுக்கு கேர்ள்ஸ் தான் வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கும் இப்பலாம். அப்படியா? யா, நல்ல எனர்ஜெட்டிக்கா யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? பளிச்சுன்னு இருக்காங்களே, அவங்கள கூப்பிடலாமா? ஷூர். பிரியங்கா வாங்க வாங்க. என்னடா செல்லம், வரும்போதே பழக்க தோஷத்துல அப்படியே தட்டுல எடுத்து வந்துட்ட சாப்பிடுறதுக்கு? அப்படியா? எவ்வளவு நீட்டா? ஆமா. ஆமாவா? பிரியங்கா, யாரு வேணா ப்ராப்பர்ட்டில மிஸ்டேக் பண்ணலாம், ஆனா இது என்னோட சொந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி. அதுக்கு கண்டிப்பா நீ ஜஸ்டிஃபிகேஷன் தான் பண்ணணும். ஓகே? ஸ்லைட்டா மிஸ் ஆனா கூட அந்த தட்டு எனக்கு வந்துரும். ஓகே? ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். பை. ஆல் தி பெஸ்ட். பிரியங்கா, ரொம்ப அழகா சர்வ் பண்ணீங்க டான்ஸ. இவ்வளவு ஆடி என்ன பிரயோஜனம்? டிப்ஸ் யாரும் கொடுக்கலையே. நம்ம ஜட்ஜஸ் கிட்ட போயிடலாம். சிம்ரன் மேம், நீங்க சொல்லுங்க. பிரியங்கா, நீங்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணீங்க. கிளாஸ், அந்த டவல் அண்ட் சேர்ஸ், டேபிள்
அண்ட் எல்லாமே நீங்க டு த ஃபுல்லஸ்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க, எதுவுமே மிஸ் பண்ணாம நீங்க யூஸ் பண்ணீங்க ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் எனக்கு உங்க டான்ஸ் ஆல்சோ வாஸ் ரியலி நைஸ். ப்ராப்பர்ட்டிஸோட நீங்க ஆடினீங்க, பட் டேபிள்குள்ள போகணும் அதெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க பண்ணீங்க. அண்ட் ஈவன் யோர் சப்போர்ட்டிங் டான்சர்ஸ், அங்கே நீங்க ஒரு ஸ்டெப் போட்டீங்க, 2 பேர் உங்க சைட்ல நின்றுட்டு இருந்தாங்க ஸ்டெப் பண்ணும்போது, 2 பேர் இந்த சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இட் வாஸ் ரியலி சிங்க்ரனைஸ்ட். ஐ ஃபீல் தட் இந்த ப்ராப்பர்ட்டி ரவுண்ட்க்கு நீங்க கரெக்டா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்திருக்கீங்க. Thank you so much. It was really good, பிரியங்கா. Thank you ma'am. மாஸ்டர், நீங்க ஃபைனல் ஜட்ஜ்மென்ட் சொல்லுங்க. பிரியங்கா, குட், நல்லா ஃபாலோ பண்றீங்க, இப்பெல்லாம் தமிழ் பேசுறீங்க, தமிழ் பாடுறீங்க. கடைசியில எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டீங்கல்ல பாடுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆடினா பாடினா ஒரேடியா பாடிட்டே இருக்கணும். ஸோ என்ன ஆகுனா உங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம்ல, நம்ம ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டு இருக்கு நடுவில். ஸோ ஷுட் டூ தட். ஆனால் பிரியங்கா, தயவு செய்து எக்ஸ்பிரஷனோட ஃபுல் சாங் பாடுங்க. சார். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரியங்கா. ஆர்த்தி, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நீங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஒரு டேபிள் 4 சேர் வச்சு பண்ணலாம் மேம். பார்க்க முடியுமா? ஓகே மேம். ஓகே. இந்த கொடுமையும் எல்லாரும் தாங்கணும்னு இருக்கும்போது ஓகே, அடுத்ததா இந்த மேடையில வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது ஆர்த்தி. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படிங்கறத நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டலாம். ஓகே, சிம்ரன் மேம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? ஆர்த்தி, thank you so much, lovely. Thank you ma'am, thank you. செம்மையா இருக்கு உங்க presence of mind ஆர்த்தி. ஆக்சுவலா இந்த டேபிள பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது மேம். பசியும் அப்புறம் பசி மயக்கமும் அப்புறம் சாப்பாடு இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். அதனால தான் நோ டான்ஸ், ஒன்லி ஈட்டிங். Thank you ma'am. ஓகே, நீங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அதாவது சாப்பிட்டீங்க, அதாவது ஆடுனீங்க, சாப்பிட்டீங்கன்னு சொல்லி உண்மையாலுமே எனக்கு பசிக்குது. ஒரு சின்ன பிரேக் கொடுக்கலாமா? சரி, ப்ரொடக்ஷன் ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். போய் சாப்பிடலாமா? கண்டிப்பா. ஓகே ஆர்த்தி, நம்ம ப்ராப்பர்ட்டி ரவுண்ட்ல ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் வித்தியாசமா வச்சு அழகழகா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ என்ன ப்ராப்பர்ட்டியை வச்சு என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க? ஷோ கடவுளே, சண்முகா, முருகா, வடிவேலா, யார் வர போறாங்கன்னு தெரியலையே. யார் கூப்பிடலாம்? எதுக்கு இத்தனை பேரு? ஏதோ ஒருத்தர் கூப்பிடுங்க. ஒருத்தர் கூப்பிடலாமா? சண்முகா, வடிவேலா, செந்தில்நாதா, ஸ்ரீ. இதுக்கு முன்னாடி ஒரு பேர் சொன்னீங்களா? சண்முகா. கூப்பிடலாம். வாவ், சண்முகா. ஐ, சண்முகம் கையில நானு. அது பொம்மைங்க. நானும் பொம்மை தாங்க. பொம்மை மாதிரியா? பொம்மாயி. சொல்லுங்க, வாட் இஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி? The doll. சும்மா ஐயோ, எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. எல்லாம் சிரிச்சுங்க. டால் தெரியுதுடா. டால் வச்சு என்ன பண்ண போற? இது யூஸ் பண்ணி ஆட போறீங்களா? கான்செப்ட்ல தான் போறேன். இது யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி ரவுண்ட். இப்ப டால் தான் உங்க ப்ராப்பர்ட்டி. ஆமா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இன்ட்ரஸ்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். हार
தந்தையின் தாலாட்டு. பூமியே புதிதானது இவள் மழலையின் மொழி கேட்டு. ஓ தாயாக தந்தை மாறும் புது காவியம். ஓ இவன் வரைந்த கிறுக்கலில் இவளோ உயிரோவியம். இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுதே. கருவறை இல்லை என்ற போதும் சுமந்திட தோணுதே. வெளியோரம் ஈரம் வந்து குடை கேட்குதே. முன்னம் ஒரு சொந்தம் வந்து மழையானதே. மழை நின்று போனால் என்ன மரம் தூறுதே. வயதால் வளர்ந்தும் இவன் பிள்ளையே. பிள்ளை போல் இருந்தும் இவள் அன்னையே. இது போல் ஆனந்தம் வேறில்லையே. இரு மனம் ஒன்று சேர்ந்து இங்கே மௌனத்தில் பேசுதே. ஒரு நொடி போதும் போதும் என்று ஓர் குரல் கேட்குதே. வெளியோரம் ஈரம் வந்து குடை கேட்குதே. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. அதாவது இன்னைக்கு இருக்க மெக்கானிக்கல் லைஃப்ல ஒரு 2025 எல்லாம் வந்து கண்டிப்பா ரோபோட்ஸ் தான் குழந்தையெல்லாம் வளர்க்க போகுது. அப்போ அது என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத இன்னைக்கு லைவா பார்த்துட்டோம். சூப்பர். இந்த பர்ஃபார்மன்ஸ் இது பண்ணேன்னா என்னோட அப்பா கோசம் தான் பண்ணேன். எப்பவுமே என்னோட அப்பா நான் ஒரு சன் மாதிரி பார்க்கணும்னு எனக்கு ஆசை. எதுக்குன்னா அவன் இப்போ வரைக்கும் இன்னைக்கு பார்க்கறதே ரொம்ப பெருமை. நான் என்னோட அப்பாவுக்கு அப்படி பார்க்கணும்னு ஆசை. அதாவது அப்பா மேல இருக்க அன்பை வந்து நீங்க சொல்றது வந்து தமிழ் எங்களுக்கு புரியலனாலும் அந்த பாசம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, அந்த அன்பு எங்களுக்கு புரிஞ்சிச்சு. அந்த இந்த சாங் வந்து டெஃபினட்டா அப்பாவை பிடிக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் அது வந்து இந்த சாங்கும் சரி அப்பாவையும் சரி எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகே சண்முகம், நீ உங்க அப்பாவை ஒரு குழந்தையா பாக்குறேன்னு எங்க எல்லாத்துக்கும் தெரியுது. நீங்க ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. சோ நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படிங்கறத சிம்ரன் மேம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அவங்க அந்த டால் மாதிரி தான் சிரிச்சிட்டு இருக்காங்க இப்போவே. ஆமா. சண்முகம், நான் இந்த டிடிடி ஷோ பிகினிங்ல இருந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்குள்ள நிறைய ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் நீங்க ஒளிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்போ இன்னைக்கு வந்து அனிமேஷன் ஃபார்ம்ல வந்து ஒரு ஸ்டாச்சு வீட்டில் இருக்கு. அப்பா அண்ட் அந்த சனோட அந்த ஃபீலிங்ஸும் கொண்டு வந்தீங்க இந்த ப்ராப்பர்ட்டி ரவுண்ட்ல. யூ ஹாவ் ரியலி கிவன் அஸ் அ வெரி இமோஷனல் டச் த்ரூ அவுட் டான்ஸ் தமிழா டான்ஸ். தேங்க்ஸ். நல்லா பண்ணீங்க. குட். தேங்க்யூ மேம். இப்போ நம்ம மாஸ்டர் ஜி சொல்வார் எப்படி இருந்தது. மாஸ்டர் யோர் கமெண்ட்ஸ். ஒரு நல்ல பெர்ஃபார்மருக்கு மீனிங்கே வந்து அவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதான் மாறணும். ஸோ ஒரு ஸ்டாச்சுன்னா ஒரு ஸ்டாச்சுவை மாறிட்டார் அவர். அண்ட் சடன்லி ஓவர் நைட்டா ஒருத்தரா மாறுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அண்ட் திஸ் காய் இஸ் டன் இட். ஸோ யூ ஹாவ் எக்ஸ்ட்ரீம்
எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இன் யூ. தேங்க்யூ மாஸ்டர். உங்ககிட்ட ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன நான் பார்த்தேன்னா, ரொம்ப பெயின்ஃபுல்லா எடுத்துட்டு வரீங்க. அது ஒரு வாட்டி ஜாய்ஃபுல்லா எடுத்துட்டு வர பாருங்க. அதர்வைஸ் இட் வாஸ் a fantastic performance. Thank you master. Especially ஏதோ ஸ்டார்டிங்ல ஒரு போர்ஷன்ல it just vibrate மாதிரி ஆச்சு. That is very very difficult to do. That is awesome. Thank you. ஓகே சண்முகம், ரொம்ப அழகா டான்ஸ் பண்ணீங்க. ஓகேவா? நீங்க அப்படிக்கா போய் உட்கார்ந்துக்கங்க. ஓகே, காரசாரமா போயிட்டு இருக்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரவுண்ட்ல பல ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி என்ன and யார் பண்ண போறா? ப்ராப்பர்ட்டி என்னன்னு தெரியல, ஏன்னா இவர் ஒளிச்சு வச்சிட்டு இருக்காரு. சோ இவர் வந்து பிரைட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் எப்பவுமே. ஓகே, எனக்கு தெரியுமே. யாரு? டைம் கரெக்ட்டா காட்டுறது கிளாக், டான்ஸ் கரெக்ட்டா ஆடுறது பிளாக். மஞ்ச கருப்பு தமிழனா உலக தரச்சிக்க வந்த கடவுள் நான்தா. வரும்போதே ஆடிக்கிட்டு வர்றீங்களே, என்னது இது? பாஸ்கெட் பாலா? பாஸ்கெட் பால். ஓ வெரி நைஸ். சோ திஸ் இஸ் யுவர் ப்ராப்பர்ட்டி? ஆமா. வெரி நைஸ். எனக்கு என்ன பிளான்? என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும்னு பாக்குறேன். ஓகே, உங்களோட பெஸ்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட் பிளாக். Thank you. Yes, who is it? Don. One, two, three, hit me. Okay. Funkadelic. They got the funky feeling. தேங்க்யூ நிஞ்சா. ஆக்சுவலி மேம், நாங்கள் எல்லாரும் வந்து ஆல் ஃபார் ஒன். நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே எல்லாரும் ஒரே ஏரியா, ஒரே டீமு, எல்லாரும் ஒரே இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எங்களோட ஏரியா பேர் வந்து விசாலாட்சி தோட்டம். அது சென்னை 28 கூட சொல்லுவாங்க சுனாம் கல்வா, எங்கள் ஏரியா உள்ளே வராதுன்னு.
ஸோ நாங்கள் அங்கே தான் மேம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆண்டோனை பயமாக ஹெல்ப் பண்ணுவார் எங்களுக்கு. ஏன்னா அவர் தான் எங்களை சின்ன வயசுலேருந்து அவர் கூட இருக்கிறோம். அவர் தான் எங்களை டீச் பண்ணி இந்த அளவுக்கு நான் இங்கே வந்து ஆடுறதுக்கு காரணம் அவர் தான். அதுக்கப்புறம் எங்கள் பசங்க ஆடுறதுக்கு காரணம் அவர் தான். ஏன்னா எங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லுவாங்க ஸ்லம்மு அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு அதெல்லாம் பார்க்காம எங்கள் ஆண்டோனை வந்து எங்களை வந்து கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் மேம். எங்கே போனாலும் வந்து எப்படி சொல்றதுன்னா இவங்க ஸ்லம்மு அப்படின்னு பார்ப்பாங்க. பிளாக் ஸ்லம்மு கிம்மெல்லாம் ஒண்ணும் இல்ல பிளாக். இன்னைக்கு கீழே கிடக்குற பேப்பர் இருக்குல்ல, நாளைக்கு பட்டமா மேல பறக்கும். சரியா? அப்போ எல்லாருமே அண்ணாந்து தான் பாப்பாங்க. என்ன ஸ்லம்மு மேம்? நம்ம பிளாக்கோட அண்ட் பிளாக்கோட டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களோட கமெண்ட்ஸ். பிளாக் சொல்லுங்க மேம். இன்னைக்கு நீங்க டான்ஸ்னா இது எங்க ஏரியா உள்ள வராத நீங்க எல்லாரும் இங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. Thank you. Thank you. Contestants is a very big threat to all of you. கொஞ்சம் ஜாக்கிரதாவே இருங்க. அப்புறம் நான் டிடிடி ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து வேர்ல்ட் டான்ஸ் நான் இந்த ஸ்டேஜ்ல கொண்டு வரணும்னு என்னோட ஆசை இருந்தது. இன்னைக்கு நீங்க அது actually you have made it happen Black. Thank you so much. Thank you ma'am. Because நீங்க தான் மேம் எனக்கு சான்ஸ் கொடுத்தீங்க. அதுவும் ரொம்ப தேங்க்ஸ் மேம். இந்த பாஸ்கெட் பால் வச்சு இவ்ளோ நல்லா நீங்க டான்ஸ் ஆடுனீங்க. இந்த மாதிரி எல்லாம் நியூயார்க் ஸ்ட்ரீட்ஸ்ல ஆடுவாங்க. So எனக்கு வந்து whenever I used to go to New York I wanted to prove something of that street, some sort of that dance. அந்த மாதிரி டான்ஸ் வந்து நம்ம சென்னையில கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வரணும். இந்த மாதிரி எல்லாம் ஆசை இருந்தது எனக்கு. பட் டுடே I saw it. It was really nice. Thank you so much Black. You really made me proud today. Thank you ma'am. Thank you ma'am. And Anto, please come on stage. Anto, இது உங்க டீம் பாஸ்கெட் பால் ப்ராப்பர்ட்டி ஆடினாங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல இந்த பாஸ்கெட் பால் வந்துட்டு என்னோட கான்செப்ட் இது ஃபர்ஸ்ட். ஸோ எதுவுமே புதுசா பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஐ வில் ட்ரை. அண்ட் அதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாகவும் சரி, ரொம்ப அதாவது சாப்பாடு கூட இல்லாமல் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுற பசங்க தான் இவங்க. ஸோ என்னால் முன்னுக்கு வந்தாங்கன்னு சொல்கிறதோட அவங்களால தான் அவங்க தே கேம். தே ஆர் வெரி டேலண்டட் மேம். சூப்பர். இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். தேங்க்யூ பிளாக். தேங்க்ஸ் சென்டோ. தேங்க்யூ மேம். அப்புறம் உங்களுக்கு தான் மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேம். அண்ட் மாஸ்டர் ஜி உங்களோட கமெண்ட்ஸ். அமெரிக்கால வந்து ஹை ஸ்கூல்ல வந்து 11th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இது வந்து என்ன மாதிரி பேட்ச்ல பண்ணுவாங்கன்னா 50 or 60 or 70 பீப்புளோட இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நான் எப்பவுமே அது பார்க்கும் போதெல்லாம் we used to get லைக் எப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டேஜ்ல எப்போ இந்த மாதிரி பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துட்டு பண்ண. பிகாஸ் நார்மல் டான்ஸ்ல இருந்து ஒரு லெவல் தாண்டணும்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு விஷுவல் இருந்தது எல்லாருக்குமே. எல்லா கொரியோகிராஃபர்ஸ் இருக்கும். பட் அது நீ பிளாக் இன்னைக்கு பண்ணி காமிச்சிட்ட. I'm so proud of you. Thank you mister. Thank you mister. ஆர்த்தி, ஆக்சுவலி நம்ம பாய்ஸோட ஏரியாலாம் கேட்டிங்கல்ல? ஆமா, சுண்ணாம்புக்காவா விசாலாட்சி. எஸ், அந்த பேரை கேட்டோன்னே நம்ம செலிபிரிட்டி கெஸ்டும் அதே ஒரு ஏரியாக்கு சம்பந்தப்பட்ட. சொல்லாதீங்க என்னது உடனே டக்குன்னு சொல்லிட்டா எப்படி? நாளைக்கு பெரிய ஹீரோ அவருக்கான பில்டப் கொடுக்க வேணாம்? ஆமால, பில்டப் ஷாட்ஸ் ரெடி. இவரை பத்தி சொல்லணும்னா ஏதாவது பொண்ணு ஏமாத்திடுச்சுன்னா இவர் சும்மா இருக்க மாட்டார். அப்புறம் என்ன பண்ணுவாரு? சாட்டை எடுத்து அவரே அடிச்சுக்குவாரா? சீ அந்த பொண்ணுகளை விடாம அடிச்சு என்னன்னு நியாயம் கேட்டே ஆவார். அப்படியா? ஆமா, ஏன்னா இவரு டைரக்டர் ஸ்பெஷல். ஏன்னா 8 PM வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணுவார். அது மட்டும் இல்ல, அவரோட சிக்னேச்சருக்காக கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேங் என்னங்க, பெரிய இந்த உலகமே வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்று ஒரு தத்துவம் சொல்ற ஆன்மீகவாதி. இவ்வளவு சொல்லியாச்சு. அண்ட் முக்கியமா வந்து நம்ம சிம்ரன் மேம்க்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆர்டிஸ்ட். எஸ், எனக்கு தெரிஞ்சிருச்சு. சோ சுண்ணாம்பு காவா அந்த ஏரியாக்கு சம்பந்தப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரேம்ஜி. வாழ்க்கைய யோசிங்கடா, தலையெழுத்த நல்லா வாசிங்கடா, யோசிச்சு பாருங்கடா, எல்லோரும் ஒன்னா சேருங்கடா, இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க இளமை ஏத்துக்கடா, வருகிற வரைக்கும் லாபமடா, வசதிய தேடுங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா.
வணக்கம் and welcome to our show DTD. Thank you. மேடம் தேங்க்யூ, உங்களுக்காக தான் வந்தேன். உங்களுக்கு தெரியாது, நான் ஒரு பெரிய ஃபேன் உங்களோட. சீரியஸா சொல்றேன், நான் உங்க படம் வந்து நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். கோவா, சென்னை 28, மங்காத்தா, அதுல கோவா சூப்பர். அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் சீன் இருக்கு தெரியுமா? ஆமா. கண்கள் ஐயோ சூப்பர். உங்க பாடி லாங்குவேஜ், உங்க காமெடி டைமிங்ஸ், யூ ஆர் a multi talented personality பிரேம்ஜி. Thank you. சீரியஸ்லி பிரேம் சார், ஆக்சுவலா இங்க இருக்கிறவங்க யாருக்குமே வேர்க்கவே வேர்க்காது. ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே சிம்ரன் மேமோட பயங்கரமான ஃபேன்ஸ். ஆனா சிம்ரன் மேமே உங்களோட ஃபேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் உங்க ஃபேன் தான், அதனால தான் எஸ் போட்டு வந்தேன் இங்க. இது சூப்பர்மேனுக்காக இல்ல, உங்களுக்காக தான். Thank you so much. நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க and have your seat sir. Thank you. இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. So ஆனந்தி, எஸ், இப்போ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம பிரேம்ஜி சார் வந்ததுல பயங்கர எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க. அண்ட் நம்ம கண்டஸ்டன்ட்ஸும் எல்லாரும் வந்து நான் முதல்ல பெர்ஃபார்ம் பண்றேன்னு பயங்கர ஆர்வமா இருக்காங்க. சரி, டென்ஷன் ஆகாதீங்க, மெதுவா ஒவ்வொருத்தரா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். ஏன்னா இப்போ ஆட போறவரு கௌஷிக். ஓம் சிவோஹம், ஓம் சிவோஹம், ருத்ரநாமம் பஜேஹம். கெட்டப்பே பயங்கரமா இருக்கே. கலங்கை ஒளியில வர மாதிரி டிஃபரெண்டா போட்டு வராங்களே. கடவுள் பாதி மிருகம் பாத்தியா? கடவுள் பாதி மிருகம். ஹேர் ஸ்டைல்லயே தெரியுதுடா, பயங்கரமா டிஃபரெண்டா இருக்குது. ஓகே, என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? Semi classical and பாத்தீங்க தாண்டவ mix. All the best Kaushik. Thank you. ஹரி பாபாஜி நமோ. நம சிவாய. ஓகே, சோ நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம செலிபிரிட்டி கெஸ்ட் கிட்ட கேட்டலாமா? எஸ் மேம். பிரேம்ஜி சார், நீங்க சொல்லுங்க, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது? நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. மூமெண்ட்ஸ் என்னமோ எனக்கு கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அண்ட் நைஸ். தேங்க் யூ சார்.
ஓகே சோ நெக்ஸ்ட் நம்ம சிம்ரன் மேம் கிட்ட கேட்டலாமா? சிம்ரன் மேம் நீங்க சொல்லுங்க. ரொம்ப ஷார்ட்டா இருந்தது டியூரேஷன் நீங்க ஆடினது. அண்ட் இது இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு இன்னும் நீங்க நிறைய பண்ணிருக்கலாம் எனக்கு அப்படி தோணுச்சு. பட் அந்த ஃபார்மேஷன் ஆஃப் தப்பஸ் வாஸ் ரியலி நைஸ். இந்த சைடு ரெண்டு அண்ட் நீங்க யூ ஆர் ஹோல்டிங் ஒன் இன் யுவர் மவுத். பட் சம்ஹவ் ஜானி தெரியல எனக்கு, இன்னைக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் யூஸ் பண்ணிருக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி. சரி ஓகே பார்க்கலாம் மாஸ்டர்ஜி என்ன சொல்லுவாங்க. இல்லை எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. நம்ம அடுத்த கல்ச்சர் அவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணுறோமே வெஸ்டர்ன் கல்ச்சர், நம்ம கல்ச்சரை ஏங்க கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டேங்க? யாராவது பதில் சொல்ல முடியுமா அதுக்கு? நம்ம வீட்டில் இருக்க சாப்பாடு ஏன் ஒழுங்காக சாப்பிட மாட்டீங்க நீங்க? கிளாசிக்கல் இல்லைங்க, கிளாசிக்கல் ஃபார்மேட்டை ஏன் எடுக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரிஞ்சது வெஸ்டர்ன் ஃபார்மேட், அதுலேயே இதை பண்ணி தொழிச்சு போங்க. இந்த மாதிரி கிளாசிக்கல் டச் பண்ணிட்டு நீங்களும் பண்ண முடியாம அடுத்தவனும் பண்ண விடாம அதை பாதியில விட்டுட்டீங்க. இட்ஸ் a baked. So now this guy is going to lose a lot of points according to me. நல்ல டான்ஸருங்க அவன், அவனுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாம ஆயிடுச்சு இந்த சாங் பண்ணி. அவன் டோட்டலாவே கான்ஃபிடென்ட்டே இல்லை அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே. I don't know what to say about this. Sorry. Thank you master. சரி ஓகே நெக்ஸ்ட் ரவுண்ட்ல எப்படி எந்த இதுல கான்ஃபிடென்ட்டா இருக்கோ அதுல நீங்க எடுத்து பண்ணுங்க. ஓகேவா? Yes ma'am. All the very best. Thank you. Thank you Kaushik. Thank you. Om Shivoham Om Shivoham Rudranamam. இப்போ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு தெரியல. ஏன்னா கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறதுனால ஜட்ஜஸ் எல்லாம் எல்லாருமே நர்வஸா இருக்காங்க. பட் வந்திருக்கிற செலிபிரிட்டி யாரு? அவரை வச்சுக்கிட்டே வந்து நர்வஸ்னஸ் அப்புறம் வந்து டென்ஷன் எல்லாம் இருக்கவே கூடாது. அவர் வந்தாலே அப்படியே செட் கலகலான்னு இருக்கணுமே. சோ பிரேம்ஜி சார் நீங்க கோவா படத்துல கண்கள் இரண்டால் பண்ணிருப்பீங்க இல்லையா? சோ அது வந்துட்டு நம்ம சிம்ரன் மேம பார்த்து நீங்க ஆக்ட் பண்ணி அப்படியே காட்டணும். கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பு ஒரு கள்ள சிரிப்பு என்னை தள்ளி விட்டு மூடி மறைத்தாய். ஓகே ஆர்த்தி பாத்தீங்களா எவ்வளவு சைலண்டா டல்லா இருந்தது. இப்ப பாருங்க இவர் பண்ணோன்னு எக்ஸ்பிரஷனோட எல்லாம் அப்படியே ஜாலி ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஆமா. இந்த ஜாலியோட அடுத்ததா யார் இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது? இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இன்னும் அதிரி புதிரியா இருக்கு. அதெல்லாம் நாளைக்கு தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் நம்ம செலிபிரிட்டியும் நம்ம கூட இருக்க போறாங்க, நம்ம ஜட்ஜஸ் இருக்க போறாங்க, மென்டார்ஸ், நாங்க எல்லாருமே சேர்ந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் டாடா, டேக் கேர், பை பை. இது உங்க NSC Jewelers டான்ஸ் தமிழா டான்ஸ் powered by Stepney Secure Extra Large and VK. Bye. Tamila dance, DTD. Untagan din, marilang naman ang dance, Tamila dance.